தமிழகத்துல கரூர் சம்பவமா இருக்கட்டும், சென்னை மெயினா நடந்த ஏசோவா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து குற்றவாளிகள் வந்து அங்க 5 பேர் எடுத்துட்டாங்க, அங்க 60 பேர் எடுத்துட்டாங்க. காவல்துறையோட அந்த செயல்பாடுகள் வந்து குறைவா இருக்கு. தமிழக அரசு வந்து காவல்துறை வந்து சரியாக கையாளுவது இது இந்த நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க. இந்த நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதுல நடந்தது. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்திருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆயிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து ஆனிச்சு. இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறதுதான். காவல்துறை இன்னும் இதுல வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே. இப்ப அன்னைக்கு 500 பேருக்கு மேல 1000 போலீஸ் இருந்தா அங்க மயக்கடிச்சு விழுவுறவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன டாக்டர்ஸா? டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்க மயங்கி விழுவுறவங்க, கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல், தள்ளு முள்ளுல மிதிச்சு சாவுறாங்க. அங்க 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? இல்ல 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவான்? எங்க கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்க கூட்டத்துக்கு வண்டி வர விடாம பண்றாங்க, காவல்துறையை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி அதை பாக்குறோங்கிறது தான். நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது, அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி, ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் அளிக்குது. நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அவர் அதை வந்து முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதுல நிதானமா இருக்கிறது தான் சரி. ஏன்னா அப்ப சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் விடும் மாதிரி பேசுறதுனால, கைது பண்றதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலும் இது போல விபத்துக்கள்ங்கிறது யாரு எப்ப நடக்குது, அப்ப அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் சொல்றேனே தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லல, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல, விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம். நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும். அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்ததை நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் சொல்றேன். இதுக்கு ஒன்னும் ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறாருன்னு சொன்னா, நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதுல போய் விமர்சிக்கிற, அநாகரிகமா விமர்சிக்கிற மனிதன் அல்ல. அவ்வளவுதான். நிறைய குறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். கிளிப்புள்ள மாதிரி விவசாயிகள்ல இருந்து மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள். ஆனா இப்படி இருந்து 24 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை என்னவென்று பார்க்க வேண்டும். அதனால 26ல மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம். இப்ப திருவனந்தபுரம்ல கூட்டம் நடத்துறோம், நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கிடையாது. நான் சொல்றேன், நான் இன்னொரு கூட்டம்